அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வாழ்வியல் திறன்கள் மற்றும் விழுமிய கல்வி 12ஆம் வகுப்பு இதிலிருந்து முதல் பாடம் நீங்கள் பார்க்க இருக்கோம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், சிறந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்ன, சிறந்த வாழ்வியல் முறைன்னு சொல்கிறோம்ல, அந்த தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோங்க. சத்திய சோதனை அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருப்பா? பசங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போவோங்க. நாம் ஆரோக்கியமான பழக்கங்கள் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருந்தால் தான் ரொம்ப நாள் வாழ முடியும். நீடித்த இளமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழணும்னா வாழ்க்கை முறையை சரிப்படுத்தணும். இன்றைக்கி வாழ்க்கை முறையை அருமையான பாடமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால் மாணவ செல்வங்கள் பாடத்தை நல்லா கவனிங்க. இந்தியாவில் தலை சிறந்த ஆளுமைகள் பலர் தங்கள் துறைகளில் தனி முத்திரை பதித்தாங்க. உங்களுக்கு தெரியும், விடுதலை போராட்டங்கிறது ஒரு பெரிய நெடிய வரலாறு, 200-250 ஆண்டு கால வரலாறு இல்லையா? அதில் நிறைய பேர் தன்னுடைய ஆளுமையை செலுத்தினாங்க. அதில் காந்தியடிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காந்தியடிகளுடைய வாழ்க்கை இருக்க அதுதான் எழுதினது தான் சத்திய சோதனை. உங்களுக்கு கேட்டாலே அவர் கேள்வி, அவர் எழுதினது தான் சத்திய சோதனை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, உலக வரலாறுலாம் நீ படிக்கணுமா, அப்போ நேரோட சுயசரிதை படிப்பா. இந்திய வரலாறு, அன்றைய காலகட்டத்தில் இந்திய வரலாறு தெரியணுமா, காந்தியோட சத்திய சோதனை படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தியினுடைய வாழ்க்கையில் அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். அந்த சாதனைக்கு எது பின்புலமாக இருந்தது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு, ஆனால் சத்துள்ள உணவு, தினசரி பழக்க வழக்கங்கள், இதிலெல்லாம் அவர் கவனம் செலுத்தினதுனால தான் இன்றைக்கி அவர் பேசப்படுறார். ரொம்ப காலம் வயதாகியும் வாழ்ந்தார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் நடைப்பயணங்கள் நிறையா மேற்கொண்டார். நடைப்பயிற்சி, ஒரு மனிதன் வாழணும்னா நடைப்பயிற்சி வேணும். அதே மாதிரி நடைப்பயணம் இருந்தது. உணவில் எதில் சத்து இருக்கோ அதை சாப்பிடணும். நாவுக்காக வாழாமை நலத்துக்கான வாழ்வாமைன்னு பாட்டு ஒன்று எழுதுவாங்க. நாக்கு சுவைக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நலம் கெட்டு போகும். அதனால் எதில் சத்து இருக்கோ அந்த உணவை தேவையான அளவு மட்டும் சாப்பிட்ணுங்கிற செய்தியை ஒரு வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் அல்லல் படுறது ஆடம்பரமான வாழ்க்கையினால தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடனை வாங்கி ஆடம்பர செலவுகள் செஞ்சுட்டு வாழ்க்கை பூரா அல்லல் படுறாங்க இல்லையா? ஆனால் காந்தியடிகள்கிட்ட விடுதலை போராட்டத்துக்கு அவர் பாடுபட்டார், நாட்டு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார், நாடு விடுதலை அடைய பாடுபட்டாருங்கிறதெல்லாம் இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறது இந்த பாடத்துலேயே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்ன அவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் வாழ்ந்தார், எளிமையான வாழ்க்கை, உணவு